நியூஸ் தமிழ் கழுகு. கரூர் சம்பவத்துல பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏக மனவருத்தம்னு சொல்றாங்க. கரூர் சம்பவத்துல அதிமுக கிட்ட எதுவுமே கேட்காம பாஜக தன்னிச்சையா முடிவெடுக்குதுன்னு கொதிக்கிறாங்களாம். கரூர் சம்பவத்தை பத்தி விசாரிச்சு அறிக்கை கொடுக்க ஹேமமாலினி தலைமையில மத்திய பாஜக ஒரு குழு போட்டிருக்கு. இந்த குழுவுல தெலுங்கு தேசம், சிவசேனான்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற மத்த முக்கிய கட்சிகளோட எம்பிக்களை சேர்த்திருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மேஜர் பார்ட்னராவும் எதிர்கட்சியாவும் இருக்கிற அதிமுக சார்பா யாரையும் அந்த குழுவுல போடலங்கிற வருத்தம் அதிமுக தலைமைக்கு இருக்கான். இன்பதுரை, தம்பிதுரைன்னு சீனியர் எம்பிக்கள் இருக்காங்க. அவங்களையும் இந்த குழுவுல போட்டு இருக்கணும்லன்னு எடப்பாடி கட்சிக்காரங்க கிட்ட வருத்தப்பட்டிருக்காராம். இன்னொரு பக்கம் கரூருக்கு வந்த நிர்மலா சீதாராமன் டீமும் அங்க இருக்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கிட்ட அவங்க நிகழ்ச்சிகளை பத்தி எதுவும் சொல்லலையாம், கூப்பிடவும் இல்லையாம். விஜயபாஸ்கர் நிர்மலா சீதாராமன் தங்கி இருக்கிற இடத்துக்கு தானாவே போய் மரியாதை நிமித்தமா சந்திச்சு பேசினாராம். கரூர் விவகாரத்துல அதிமுகவையும் தாண்டி பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்க பாஜக முயற்சிக்குதோங்கிற பாணியில அதிமுக தலைமை யோசிக்குதான். தமிழ்நாட்டுல ஓரங்கட்டப்பட்டிருக்காருன்னு சொல்லப்பட்ட மகேஷ்குமார் அகர்வால் IPS மிக உயர்ந்த மத்திய அரசு பணியில நியமிக்கப்பட்டிருக்காராம். தமிழ்நாடு கேடர் IPS அதிகாரியான மகேஷ்குமார் அகர்வால மத்திய துணை ராணுவ படைகள்ல ஒன்னான எல்லை பாதுகாப்பு படை சிறப்பு DGP அந்தஸ்துல மத்திய அரசு நியமிச்சிருக்கு. 1,08,000 படை வீரர்களோட 2,824 கிலோமீட்டர் இந்திய எல்லையை காவல் காத்து வருது இந்த எல்லை பாதுகாப்பு படை. வீரப்பன் வேட்டை விஜயகுமாருக்கு பிறகு தமிழகத்திலிருந்து எல்லை பாதுகாப்பு படையோட உயர் பதவிக்கு போறாரு மகேஷ்குமார் அகர்வால். 10 வருஷம் CBIல இருந்த இவரு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. சென்னை கமிஷனர், CBCIDன்னு முக்கிய பதவிகள்ல இருந்த மகேஷ்குமார் கடந்த வருடம் கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளச்சாராய சாவு விவகாரத்தப்ப மதுவிலக்கு அமலாக்கத்துறையோட ADGP-யா இருந்தாரு. கள்ளக்குறிச்சி சம்பவத்தை காரணம் காட்டி அவரை அங்கிருந்து தூக்குனாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சர்வீஸ் அவருக்கு பிடிக்காம போக டெல்லிக்கு டெபுடேஷன்ல போக மனு போட்டு காத்திருந்தாரு. உள்துறை இவரை அனுப்ப சொல்லி தமிழக அரசை கேட்டது. மகேஷ்குமாரும் இப்ப கிளம்பிட்டாரு. தமிழ்நாட்டு மாநில சீனியாரிட்டியின் படி மகேஷ்குமார் DGP ரேங்க்ல இருந்தாலும் மத்திய அரசோட விதிகள் படி அவர் கூடுதல் DGP அந்தஸ்துல டெல்லியில இருக்க வேண்டிய நிலைமை. ஆனாலும் குறைக்கப்பட்ட அந்தஸ்துலயே டெல்லியில இருந்தாரு. சில நாட்களுக்கு முன்னாடி மகேஷ்குமார் கேடர்ல இருக்கிற IPS அதிகாரிகள் சில பேருக்கு பதவி உயர்வு வர இவருக்கும் வந்தது. அதனால இப்ப எல்லை பாதுகாப்பு படையோட சிறப்பு DGP-யா நியமிக்கப்பட்டிருக்காரு. கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு அதிகாரி தன் மனைவியோட தம்பதி சமேதரா ஆயுத பூஜை கொண்டாடி ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. CMDAவில் மெம்பர் செக்ரட்டரியா இருக்காரு பிரகாஷ் IAS. இவரு போன ஆட்சியில சென்னை கார்பரேஷன்ல முக்கிய பொறுப்புல SP வேலுமணியோட நிழல்னு வர்ணிக்கப்பட்டவர். இந்த ஆட்சியிலையும் முக்கியமான இடத்துல உட்கார்ந்திருக்காருன்னு IAS வட்டாரங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. CMDA ஆபீஸ்ல ஆயுத பூஜை கொண்டாடுறப்ப அதுல ஒரு ஆபீசரா பிரகாஷ் கலந்துக்கிறதுல பிரச்சனை இல்ல. ஆனா பிரகாஷ் தன்னோட மனைவியோட மாலையும் கழுத்துமா ஆயுத பூசிய வேத மந்திரங்கள் முழங்க கொண்டாடி இருக்கிறாங்கிறதுதான் அதிகாரிகள் மட்டத்துல சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இது மேலிடத்துக்கு தெரியுமா? அவங்க சம்மதத்தோட தான் இப்படி ஒரு ஆயுத பூசை கொண்டாடப்பட்டதான்னு கேள்வி எழுப்புறாங்க. இருக்கிற பொறுப்பு DGP-யே போதும்னு ஆட்சி மேலிடம் நினைச்சாலும் விதிகளின்படி புது DGP-யை நியமிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்களாம். தமிழ்நாட்டுல இப்ப DGP ரேஸ்ல இருக்கிற அதிகாரிகள்ல ஜூனியரான வெங்கட்ராமன் பொறுப்பு DGP-யா இருக்காரு. இதுல அந்த பதவிக்கான ரேஸ்ல இருக்கிற அதிகாரிகளுக்கு வருத்தங்கிற நிலை நீடிச்சுக்கிட்டு இருக்கிற சூழல்ல நீதிமன்ற வழிகாட்டுதல் படி மத்திய பணியாளர் தேர்வாணையத்துல 5 பேர் பட்டியல் கொடுத்துச்சு தமிழக அரசு. அதுல சில பேர் மேல வழக்குகள் நிலுவையில இருக்கிறதாவும் அதுக்கான ஆதாரங்களையும் சமர்ப்பிச்சாங்க. இப்ப சீமா அகர்வால், சந்தீப் ராய் ரத்தோர், ராஜீவ் குமார்னு 3 பேரை மத்திய பணியாளர் தேர்வாணையம் இறுதி செஞ்சிருக்கிறதா தெரியுது. இதுல ஒருத்தர் விரைவில் DGP-யா அறிவிக்கப்படும்னு பேசிக்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.